துணி துவைக்கிறது, துணி மடிக்கிறது, துணியெல்லாம் மடித்து எடுத்து வைக்கிறது, இதே வேலையாக தாங்க போயிட்டுருக்குது. அந்த அன்னைக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க் எல்லாமே இருந்ததுங்க. நான் வியாழக்கிழமையும் பார்த்திங்கன்னா சரி வீட்டுக்குள்ளெல்லாம் மாப் போட்டுவிட்டு க்ளீன் பண்ணலான்னு சொல்லி நினச்சிருந்தேன். பட் ஆனால் அப்போ வந்து க்ளீன் பண்ண முடியலங்க. அதனால் பார்த்திங்கன்னா நான் வெள்ளிக்கிழமை தான் க்ளீன் பண்ணி விட்டுருந்தேன் காலையில். சரின்னு சொல்லிட்டு ஒரு ஈவினிங் போல் நானுமே சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு சாம்பிராணி எல்லாமே காமிச்சிட்டு பார்த்திங்கன்னா டின்னரை வந்து ரெடி பண்ணுறதுக்காக வந்திருந்தேங்க. அப்புறம் தான் அத்தை வந்துட்டு சொன்னாங்க பணியாரம் சுட்டுக்கலான்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிவிட்டு இந்த பூ வந்து கொண்டு வந்திருந்தாங்களா அது வந்து அகத்திப்பூன்னு சொன்னாங்க. நான் அது இப்போ வரைக்கும் சாப்பிட்டது இல்லைங்க. சரின்னு சொல்லி அதை அடுத்த நாள் காலையில் செஞ்சுக்கலான்னு சொல்லி அதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அத்தை பணியாரம் சுடுறேன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லி சட்னி எல்லாமே எதுவுமே அரைக்கிற வேலை இல்லைங்க. ஏன்னா சாம்பார் வந்து மதியம் வச்சுருந்தோம், அதுவே இருந்தது. சரின்னு சொல்லி அதுக்கு முன்னாடி வந்து டீ ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்ருந்தோம். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து வந்து பணியாரம் தானே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து வெங்காயமெல்லாம் வெட்டிக்கலான்னு சொல்லிட்டு இந்த வேலையை தாங்க பார்த்துட்டு இருந்தோம். அதுக்குள்ளே கொஞ்சம் பார்த்திங்கன்னா மகிழன் கூட டைமெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி போயிட்டு இருந்ததுங்க. அப்புறம் நானுமே பார்த்திங்கன்னா பொரியெல்லாம் சாப்பிட்டு டீ குடிச்சிட்டு இருந்தேன். எனக்கு வந்து மேக்ஸிமம் வீட்டுக்குள்ளே அந்த 4 செவத்துக்குள்ளே உட்காந்து டீ குடிக்கிறத விட இந்த மாதிரி வெளியில் வந்து உட்காந்து குடிக்கிறது சாப்பிட்றதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நான் எப்போயுமே வெளியில் தாங்க போய் குடிச்சிட்ருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நானும் அத்தையும் வெங்காயம் கட் பண்ணுறதுக்காக வந்துவிட்டோம். வெங்காயம் கட் பண்ணுறது எனக்கு ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக தெரியும். நெறியும் அது இது அப்படின்னு நினச்சிட்டு புலம்பிகிட்டே இது பண்ணிகிட்ருப்பேன். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா நான் மீஷோவில் வந்து ப்ராடக்ட் ஆர்டர் போட்டிருந்தேன். வெங்காயம் இந்த மாதிரி எல்லாமே கட் பண்ணி கொடுத்துரும். பார்த்திங்கன்னா இது நல்லாவே யூஸ்ஃபுல்லாக தாங்க இருக்குது. பெரிய வெங்காயத்தை பார்த்திங்கன்னா நாளாக வெட்டி போட்டு இதில் ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம இழுத்தோம் அப்படின்னா நல்லாவே பொடி பொடியாக வந்துடுது. ஸோ நம்மளுக்கு எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கரெக்ட் பண்ணி சாப் பண்ணிக்கலாங்க. இந்த ப்ராடக்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. இதோட லிங்க் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் லிங்க் சென்ட் பண்ணி விட்றேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நானும் அத்தையும் அப்படியே அது இதுன்னு கதை பேசிகிட்டு வெங்காயமும் ஒரு பக்கம் அரிஞ்சு முடிச்சிட்டேங்க. பணியாரத்துக்கு வந்து பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் சின்ன வெங்காயம் தான் அரிஞ்சிட்டு இருந்தோம். அப்புறம் பெரிய வெங்காயம் ஒன்று, சின்ன வெங்காயம் ஒரு கொஞ்சம் உரிச்சு போட்டு எல்லாமே அரிஞ்சு முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா வணக்கறக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அத்தை. ஏன் எப்போ பார்த்தாலும் அத்தையவே சமைக்க சொல்கிறீங்க, நீங்கள் சமைக்கவே மாட்டீங்களா, உங்களுக்கு சமைக்கவே தெரியாதா அப்படின்னு சில பேர் நினைப்பீங்க. நானும் சமைச்சிட்டு இருந்த பொண்ணு தாங்க. பட் ஆனால் பார்த்திங்கன்னா அத்தை வந்து சமைப்பேன்னு சொல்லுவாங்களா, சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் அவங்க ஆசைக்கு எப்படி இது பண்ணிடுறது. பட் அவங்களால முடியாதப்போ நான் செஞ்சுக்குவேன். அந்த மாதிரி தான் அது இல்லை அவங்க தானே செய்கிறாங்க அந்த மாதிரி நாங்கள் இதெல்லாம் பண்ண மாட்டேங்க. யாருக்கு என்ன விருப்பமோ அது செஞ்சுக்குவோம். அப்புறம் அந்த அன்னைக்கு பார்த்திங்கன்னா அப்படி பணியாரமெல்லாம் போட்டோம். பணியாரம் போடும்போது பார்த்திங்கன்னா ஊற்றும் போதெல்லாம் நல்லா தான் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாம் கீழே கருகறக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. ஏன்னா புது கல்லுங்களா அதனால் கருகறக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் சரி கருகுனதெல்லாம் நான் வச்சுக்கிறேன் நல்லதெல்லாம்